இனிய தமிழ் மக்களே, திரைப்பட தொழில் இருக்கும் அத்துணை சங்கங்களை சேர்ந்தவர்களே, தியேட்டர் உரிமையாளர்களே, விநியோகஸ்தர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, ஊடகங்களே, அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. அது என்னென்னா, ரொம்ப நாளாக நான் இதுலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன். பட் எம்ஜிஆர் என்கின்ற அந்த 3 எழுத்து சொல்லும் பொழுது நம்மளை எரியாமல் ஒரு, ஏன்னா அவர் இன்றைக்கே இன்னொரு 100 காலத்திற்கு உச்சரிக்கப்பட வேண்டிய ஒரு பெயர் எம்ஜிஆர். கலையுலகில் அவருடைய இடத்தை நிரப்புவது என்பது கஷ்டம். அது 100 விழா, ஏன்னா அவருக்கு டாக்டரேட்டும் பாரத ரத்னாவும் கொடுக்கும்போது அது எந்த அளவில் நடந்தது என்பது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு இன்றைக்கே அது கண்ணுக்குள்ளே இருக்குது. என்னென்னா, நான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இப்படி உட்காந்து மண்ணில் உட்காந்து வேடிக்கை பார்த்தோம். அது எந்த நிலைமையிலே நடந்தது, அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த திரையுலகம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய மரியாதை. அது இந்த முறையும் 100 விழாவையும் என்னை நடந்து சொல்லும் பொழுது நான் இதை மிகப்பெரிய ஒரு கௌரவமாக கருதுகிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கௌரவம் இது. அதை எப்படி நடத்துறதுன்னா, ரொம்ப சிறப்பாக நடத்தணும். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் சரி, விநியோகத்திலும் சரி, திரையரங்கு உரிமையாளர்களும் சரி, நடிகர் சங்கங்களும் சரி, ஒரு இணைந்து நடத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு உண்டு அந்த நிகழ்ச்சிக்கு. இப்போ எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி, அது மிகப்பெரிய அதிர்வு உண்டு. அது நெய்வேலியாக இருக்கட்டும், ராமேஸ்வரமாகட்டும், எம்ஜிஆர் விழாவாகட்டும், சிவாஜி விழாவாகட்டும், திரையுலகம் சேர்ந்து செய்யும்போது அது மிகப்பெரிய அதிர்வு உண்டு, அதுக்கு அர்த்தம் உண்டு. அதனால் நாம் அனைத்து திரையுலகம் சம்பந்தப்பட்ட அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த விழாவை மிக சிறப்பாக செய்யணும். அதை எப்படி வழிநடத்தி போகிறது, அது என்னென்ன பண்ணுவது, எப்படி அதை சிறப்பாக கொண்டு செல்வது என்பது சில திட்டங்கள் வைத்திருக்கிறார். அது எப்பவுமே ஆர்கே செல்வமணி இதிலெல்லாம் கொஞ்சம் கெட்டிக்காரன். அப்படி எதை எப்படி பண்ணணும், எந்த விகிதாச்சாரத்தில் பண்ணுங்கிறது கூட அளவெடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர். இதை அவர் அடுத்து இதனுடைய முனைப்பாக என்ன செய்யலாம், அரசோடு இணைந்து செய்யலாம். இது நாம் மட்டும் இல்லாமல் அரசோடு இணைந்து செய்வோம். ஏனென்றால் நாம் கலைஞர்கள், நமக்கு எதுவுமே நமக்கு வேண்டியது அறனும் பாதுகாப்பும். அது அரசு இருந்தால்தான் நமக்கு. எப்பவுமே எனக்கு கூட இந்த பிரச்சனை வந்து நெய்வேலி டைமில் அரசு இல்லை என்றால் நம்ம என்னதான் இருந்தாலும் மிகப்பெரிய சக்தி ஃபியூல் வேணும். அந்த ஃபியூல் அரசு, அதுதான் கொண்டு போகணும். இது நெய்வேலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ராமேஸ்வரம், அதுதான் நடக்கும். ஏன்னா அரசனுடைய துணை இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் இந்த அரசின் துணையோடு தான் நாம் இதை செய்கிறோம். அதற்கான கால அவகாசம் மிக குறுகிய நிலையில் இருப்பதால் நாம் அந்த 17 அவருடைய நினைவாக நடத்தலாம் ரொம்ப முனைந்தோம். நினச்சா முடிஞ்சோம். இருந்தாலும் மிகச் சிறப்பாகவும் கொஞ்சம் திட்டமிட்டும் செயல்பட வேண்டும் என்றால் கொஞ்சம் நாம் அதை கொஞ்சம் தள்ளி போடலாமாங்கிறது கூட நான் கொஞ்சம் யோசித்தேன். ஏன்னா அன்றைய தினத்தில் மட்டும் ஒன்று பண்ணலாம். 17ஆம் தேதி மிகச் சிறப்பாக எல்லா திரையரங்குகள்லையும் சரி அவருடைய நினைவாக அவருடைய படங்களை போடுவதோ, இல்லை ஏதாவது உங்களுடைய ஆலோசனை இருந்தால் அந்த நிகழ்ச்சியை அன்று தொடக்கி விட்டு அதற்கு பின்னால் ஒரு தேதியில் முடிவுரை மாதிரி அந்த நிறைவு விழா மாதிரி அதை பண்ணி அங்கே மிகச்சிறப்பாக ஒரு நேரு ஸ்டேடியத்தில் பண்ணிடலான்னு இந்த இடைப்பட்ட முறையில் இதை எந்த அளவுக்கு கொண்டு போவது என்பதற்கு சில திட்டங்கள் ஆர்கே செல்வமணி வில் எக்ஸ்பிளைன் டு யூ. கேளுங்க. பத்திரிகையாளருக்கு எல்லாரும் எங்களுடைய தமிழ் திரைப்படத்துறையோட சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இயக்குனர் சங்கத்திலேருந்து விக்ரமன், நான், கேஎஸ் ரவிக்குமார், பி வாசர் 4 பேரும் அப்போது அம்மா உயிரோடு இருந்தபோது நாங்கள் அவங்கள போய் சந்தித்தோம். அப்போ எம்ஜிஆர் 100 விழாவும் தமிழ் திரையோட 100 ஆண்டுகளும் சேர்ந்து வருது. இந்த விழாவை நாங்கள் நடத்தணும், அதுக்கு நீங்கள் தலைமை தாங்கி தரணும் அப்படின்னு நாங்கள் அவங்க கேட்டோம். அது 2015 அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம் 24ஆம் தேதி நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் வந்துடும், நீங்கள் அனௌன்ஸ் பண்ண 2 months 3 months ஆகிடும், அப்புறம் எலெக்ஷன் கோடு வந்துடும், அதெல்லாம் தடையாக இருக்கலாம். அதனால் நிச்சயமாக சந்தேகப்படாதீங்க, கவலையும் படாதீங்க, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம், வந்த பிறகு நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து நடத்தலாம், 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம் இந்த விழாவைன்னு அவங்க வந்து எங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க. ஆனால் காலம் வந்து நம்ம கிட்ட அவங்களை பிரிச்சிடுச்சு. இருந்தாலும் மறுபடியும் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் அந்த கடிதத்தை கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த நாங்கள் நடத்தணும், எங்களுக்கு இங்கே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க அப்புறம் உடல்நிலை சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி மாதம் வந்து அவங்க வந்து ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளர் சின்னம்மா பதவி ஏற்ற பிறகு அவங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வந்து நாங்கள் வந்து எம்ஜிஆர் 100ஆண்டு விழா நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே அரசு கொடுத்த லெட்டர் மறுபடியும் ஒரு தடவை வந்து ஏற்கனவே நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அப்போ வந்து எங்களை கூப்பிட்டு பேசினாங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு. நாங்கள் வந்து எம்ஜிஆர் 100ஆண்டு விழா நடத்தணும், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது வந்து சினிமாவோட வந்து ஒரு கட்டாயம் நாங்கள் வந்து அவர் பண்ணலைன்னா எங்கெல்லாம் நன்றி இல்லாதவங்களாக ஆகிடுவோம். அப்போ இந்த சினிமா இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு புரட்சி தலைவர் ஒருத்தர் காரணம், அதனால் அவரோட 100ஆண்டு விழாவை தமிழ் சினிமா சேர்ந்து நடத்தணும் நாங்கள் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, அப்படின்னா வந்து அவரோட ஆட்சி தான் இப்போ இங்கே நடக்குது, அப்போ நாங்களும் சேர்ந்து நடத்துகிறோம், அரசு கூட வந்து நீங்கள் நடத்துறது வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு எங்களால் எல்லா உதவியும் நாங்கள் பண்ணுறோன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ எப்படி பண்ணலாம் அவங்க சொன்னால் வந்து இது சாதாரண ஒரு விழாவில் ஒரு எவ்ரி இயர் வரும்போது ஒரு விழா நடத்தலாம், இது வந்து 100ஆண்டு விழாங்கிறதால இந்த ஆண்டு முழுக்க ஒரு விழாவாக நடத்தலாம். அப்போ வந்து அவர் ஏற்கனவே 136 படங்கள் நடிச்சிருக்காரு. 136 படங்கள் வந்து அவரோட கேரக்டர்ஸை ஒன்று ஒன்றா பெயிண்ட் பண்ணி அதை வந்து ஒரு தேட்டரில் ஒரு மாதம், ஜனவரி மாதம் சென்னை, பிப்ரவரி மாதம் கோயம்புத்தூர், அது மாதிரி ஒரு மாதம் 12 மாதம் நடத்தி 12வது மாதத்து முடிவில் ஜனவரி 17 100ஆண்டு நிறைவு விழாவை மிக பிரம்மாண்டமாக அங்கே நடத்தலாம் அப்படின்னு வந்து சொன்னோம். அதை யோசித்து அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை பேசி வந்து இப்போ ஒரு முடிவு பண்ணுவோம். அதாவது வந்து என்னென்னா, இப்போ ஜனவரி 17 அபிராமி தியேட்டரில் ஒரு துவக்க விழா நடத்துறது முடிவு பண்ணியிருக்கோம். அது 6 மணிக்கு வந்து துவக்க விழா நடத்துறது. அதில் வந்து படம் புரட்சி தலைவர் ஒரு படம் 1000 ஒருவன் ஒரு படத்தை அங்கே திரையிடுறது, அதை வந்து 1000 ஒருவனில் எம்ஜிஆர் நடித்த அந்த ஒரு திருவுருவப் படத்தை திறந்து வைக்கிறது. அன்றைக்கி அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து திரையரங்குலையும் அவரோட வந்து ஒரு நினைவு பிறந்தநாள் விழாவை செலிப்ரேட் பண்ணுறது. அதாவது வந்து இப்போ படங்களை வந்து தடங்கள் இல்லாமல் காலையில் வந்து ஒரு 9-10 மணிக்கு வந்து எல்லா திரையரங்கத்துலேயும் அவரோட பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று அன்றைக்கி நடத்தலாங்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக இன்றைக்கி மறுபடியும் அரசாங்கத்தோடு நாங்கள் கலந்து பேசுகிறதா இருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் எப்படி பண்ணலாம், இன்னும் 3-4 டேஸாக இருக்கிறதால இதை எப்படி பண்ணலாம், அது 17 நிகழ்ச்சி எப்படி பண்ணலாம்னு வந்து இன்றைக்கி மறுபடியும் அவங்கள சந்திக்கிறோம். சந்தித்து அதனோட முடிவுகளை வந்து ஈவினிங்கும் நாளைக்கும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறோம் என்ன பண்ண போகிறோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய விழா. இந்த விழாவில் தொழிலாளர் சார்பாக நாங்கள் அனைவரும் ஒத்துழைச்சு மிக வெற்றியை தெரிந்துருவோம் என்பதை சொல்லிக்கிறேன். அது அவருக்கு புரட்சி தலைவர் எங்களுடைய காணிக்கையாக இருக்கும். தமிழ்நாடு என்பதற்கு தமிழகம் எங்கும் உள்ள திரையரங்குகளில் நீங்கள் வழிகாட்டினால், ஏனென்றால் சென்னையில் மட்டுமே எம்ஜிஆர் புகழை நிலைநாட்டுவதற்கான நிகழ்ச்சிகள் இல்லாமல் தமிழகம் முழுவதும் எல்லா திரையரங்குகளிலும் எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீர்கள் என்றால் எங்கள் திரையரங்குகளை அதேபோல நடத்தி நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புகழ் ஐயம் உலக வியக்கும் வண்ணம் நாங்கள் செய்து வருவோம் என்று உங்களுக்கு உதவி வருகின்றோம். எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட வேண்டும். அவர் வந்து நமது திரைப்படத்துறையின் ஒரு மாபெரும் அடையாளம். அதை எல்லா துறையினரும் சேர்ந்து அதை ஒரு பெரிய விழாவாக இந்த ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய 100ஆண்டு விழாவாக கொண்டாடுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இசைக்கலைஞர்களின் சார்பாகவும் இசையமைப்பாளர்களின் சார்பாகவும் பாடக பாடகர் சார்பாகவும் என்ன ஒத்துழைப்பு இருந்தாலும் இந்த விழாவுக்கு தேவையான எல்லா விதமான ஒத்துழைப்புகளும் நான் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் நான் செய்து கொடுப்பேன். அதாவது எம்ஜிஆர் அப்படின்னாலே அவருடைய பாட்டு தான், அவருடைய அந்த இதுதான் இருக்கும். ஏன்னா அவர் தன்னுடைய கொள்கை பாட்டுகள் மூலமாகவும் தன்னுடைய சமுதாய ஒற்றுமை பாடல்களின் மூலமாகவும் தான் எம்ஜிஆர் என்ற மிகப்பெரிய உருவமாக அவர் உயர்ந்தார். அதனால அவருடைய பாட்டு எங்கெங்கெல்லாம் பாடணும்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் பாட தயார். அந்த ஒத்துழைப்பை நான் கண்டிப்பாக கொடுக்கிறேன். நன்றி. வாழ்க எம்ஜிஆரின் புகழ்.